உங்களுக்கு வீடியோ எடிட்டிங்கில இன்ட்ரெஸ்ட்டா? அல்லது வீடியோ எடிட்டிங்கை பத்தி கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க ஒரு ஃபியூச்சர்ல ஒரு நல்ல இன்கம் லெவல ஜெனரேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப வீடியோ எடிட்டிங் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா தேவைப்படக்கூடிய ஒரு ஸ்கில்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ நீங்க அந்த ஸ்கில்ல கத்துக்கிறீங்க, அதுவும் ஒரு நல்ல வீடியோ எடிட்டரா மாறுறீங்க அப்படிங்கும்போது, உங்களுக்கு நல்ல சேலரி கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே இல்ல. ஸோ நம்ம அத பத்தி ஃபுல்லா பேசப் போறோம். ஓகேவா? ஸோ எப்படி வீடியோ எடிட்டிங் கத்துக்கிறது, எங்க போய் அத அப்ளை பண்றது, எங்க ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி எல்லாமே நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பேசப் போறோம். ஸோ இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கடைசி வரைக்கும் வீடியோவ பாருங்க. நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கைட் பண்றேன். ஸோ இது பத்தின இன்னும் கொஞ்சம் அதிகமான வீடியோஸ் எனக்கு வேணும், தேவைப்படுது அப்படின்னா, நீங்க கண்டிப்பா கீழ ஒரு கமெண்ட் பண்ணுங்க. நான் நெறைய பேர் கேட்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா அதுக்காக நாங்க தனி வீடியோ மேக் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வீடியோ எடிட்டிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு யூடியூப் ஆகட்டும், ஒரு இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், அல்லது எதுவா இருந்தாலும் சரி, இப்போ ஒரு ஆட் ரன் பண்றாங்க அப்படின்னா கூட, ஒரு அதுக்காக நம்ம வீடியோ எடிட்டிங் பண்ண வேண்டியதா இருக்குது. ஸோ எந்த ஒரு வீடியோவுக்கும் நம்ம அந்த எடிட்டிங் அப்படிங்கிற ஒரு ஒர்க்க பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அந்த எடிட்டிங் அப்படிங்கிற ஒர்க் பண்றவங்களுக்கு நெறையவே சேலரி குடுக்குறாங்க. அதாவது ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கிறவங்களுக்கு நெறையவே சேலரி கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே இல்ல. இப்ப நீங்க யூடியூப் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, யூடியூப்லயே உங்களுக்கு எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது. அதுல எல்லாருமே எப்படி சொல்றது? அவங்களே கன்டென்ட்ட கிரியேட் பண்ணி, கன்டென்ட்ட அப்லோட் பண்ண மாட்டாங்க. அவங்க கன்டென்ட் கிரியேட் பண்றவங்களா இருப்பாங்க. வீடியோ எடிட்டிங்க்காக வேற ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ அப்லோட் பண்றதுக்காக, அந்த மேனேஜ்மென்ட்டுக்காக வேற ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ இந்த மாரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாரியான ஸ்கில் இருக்கும். ஸோ இதுல முக்கியமான ஸ்கில் தான் வீடியோ எடிட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பேசுறது எந்த அளவுக்கு முக்கியமோ, அதே மாதிரி வீடியோ எடிட்டிங் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். என்னதான் நம்ம பேசுறது கரெக்ட்டா இருந்தாலும், இப்ப நம்ம வீடியோஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, அவ்வளோக்கா வீடியோ எடிட்டிங் கிடையாது. நான் பேசுறது மட்டும் தான். சில இமேஜஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ எனக்கு வீடியோ எடிட்டிங் அந்த அளவுக்கு தெரியாது. அதுதான் உண்மை. ஸோ அதுவே மத்த வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க இப்ப நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, தமிழ் டெக்கோ அல்லது டெக் பாஸோ ஒரு ஏ டூ டி வீடியோஸ் அவங்க வீடியோஸ்லாம் பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா நெறையவே டிஃபரன்ஸ் தெரியும். நம்ம வீடியோக்கும், அவங்க வீடியோக்கும் நெறையவே டிஃபரன்ஸ் தெரியும். பிகாஸ் அவங்க வீடியோ எடிட்டிங் அவ்வளோ சூப்பரா பண்ணுவாங்க. ஸோ என்னென்ன எப்படி சொல்றது அப்படின்னா, அந்த வீடியோ எடிட்டிங்க்காகவே அந்த வீடியோஸ பார்க்கலாம் அப்படிங்கிற மாரிலாம் தோணும். ஸோ நானே அப்படி தான் பார்ப்பேன். அதில காமிக்கிற அந்த காமெடி ஆகட்டும், அதாவது டெக்னாலஜி கலந்த அந்த காமெடி ஆகட்டும், இந்த வீடியோ எடிட்டிங் ஆகட்டும், ஸோ அதெல்லாம் அதுக்காகவே நான் தனியா பார்க்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஓகேவா? ஸோ ஃப்ரீயா இருந்தேன். நான் ரொம்ப ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு நல்ல வீடியோ எனக்கு தெரியாத ஒண்ணு வீடியோவ தமிழ் டெக்கோ அல்லது டெக் பாஸ்ல இருந்தோ, ஏ டூ டி வீடியோஸ்ல இருந்தோ நான் கண்டிப்பா பார்ப்பேன். ஓகேவா? ஸோ நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லல. ஸோ நான் இப்ப ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, ஸோ அந்த வீடியோ எடிட்டிங் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு அடுத்தவங்கள அட்ராக்ட் பண்ணுது. ஸோ அதனால இந்த வீடியோ எடிட்டிங் அப்படிங்கிறதுக்காக சேலரி வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்ப தமிழ் டெக்லாம் பார்த்தீங்கன்னா, நெறையவே கிராபிக்ஸ் குடுத்து அந்த வீடியோவ மேக் பண்ணுவாரு. ஸோ அந்த மாதிரியா பண்ணக்கூடியவங்களுக்கு அந்த வீடியோ எடிட்டிங்க்கு அவங்க அந்த வீடியோ எடிட்டிங்க்காக அந்த சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க திங்க் பண்ணி பாருங்க. ஸோ இப்படி நெறையவே உங்களுக்கு வீடியோ எடிட்டிங்னால ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ என்கிட்ட மொபைல் மட்டும் தாங்க இருக்குது. என்கிட்ட பிசி இல்ல. நான் வீடியோ எடிட்டிங் கத்துக்கலாமா? அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டெஃபினட்டா உங்களால கத்துக்க முடியும். பட் நீங்க இன்னும் ப்ரொஃபஷனலா போகணும் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு நல்ல லேப்டாப் தேவைப்படுது. ஓகேவா? ஸோ இருந்தாலும் நான் வீடியோ எடிட்டிங்லாம் இப்ப தான் பிகினரா வரேன். ஸோ இப்ப கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க கத்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் வீடியோ எடிட்டிங் பத்தி தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்கன்னே சொல்லலாம். எல்லாருக்குமே அந்த இன்ஷாட் ஆகட்டும், கைன் மாஸ்டர் ஆகட்டும், அல்லது ஏதாவது ஒரு வீடியோ எடிட்டர் ப்ளே ஸ்டோர்ல நல்ல 4 இமேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா, அந்த வீடியோ எடிட்டர இன்ஸ்டால் பண்ணி, அந்த கட்டு, மியூசிக்கு அது எல்லாமாவது நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ அதிலிருந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டா நம்ம கத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ அதனால வீடியோ எடிட்டிங் பத்தி தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பா அவங்க நினைக்கிறாங்க, கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்னா, கொஞ்சம் ஈஸியாவே மொபைல்ல கத்துக்க முடியும். ஸோ நீங்க பிசில கத்துக்கணும், ஒரு நல்ல சாஃப்ட்வேர் இப்ப ஃபில்மோராவோ அல்லது அடோப் பிரீமியர் ப்ரோவோ, ஆ பிரீமியர் அப்படி சொல்றது, விஎஸ்டிசி அந்த மாரி ஒண்ணு இருக்குது. அதுக்கு அடுத்தது இன்னும் நெறையவே இருக்குது. ஓகேவா? ஸோ எனக்கு கரெக்ட்டா பேர்லாம் தெர்ல. ஆ இன்னும் நெறைய சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது. எப்படி சொல்றது? இது மொபைலுக்கு கைன் மாஸ்டர் இப்போ இன்ஷாட் அப்படிங்கிற மாரி, ஆ பிசி அப்படின்னா ஒரு ஃபில்மோரா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். ஓகேவா? அது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் மேக்ஸிமம் நெறைய பேத்துக்கு. அதுக்கு அடுத்தது இந்த பிரீமியர் ப்ரோ அதுவும் கண்டிப்பா நெறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாரி தான் விஎஸ்டிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ இந்த விஎஸ்டிசி சாஃப்ட்வேர்லாம் ரொம்பவே லோ எண்டான பிசிக்கு கூட சப்போர்ட் ஆகும். ஓகேவா? ஸோ எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்பீடு கம்மியா இருக்கும். மத்தபடி சப்போர்ட்லாம் ஆகும். ஸோ இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ நீங்க கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா மினிமம் 3 மாசம் இல்லாம நீங்க கத்துக்க முடியாது.
அதாவது சும்மா நார்மலான வீடியோஸ்லாம் நம்ம எடிட் பண்ணலாமே தவிர, ரொம்ப நல்ல வீடியோஸா இப்போ தமிழ் டெக் அளவுக்கு வீடியோஸை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அதுக்காக நம்ம நிறையவே ஸ்பெண்ட் பண்ணணும் டைம். ஓகேவா? ஸோ நிறைய ரெஃபர் பண்ணணும், நிறைய லேர்ன் பண்ணணும். அப்போ மட்டும்தான் அந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நம்ம கிரியேட் பண்ண முடியும். எடுத்த உடனே இந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக முடியாது. ஸோ மொபைல்னா கூட ஏதோ ஒன்று பார்த்து பண்ணிடலாம். பட் பிசி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கண்டிப்பாக நீங்கள் மினிமம் 3 மந்த்ஸ் நல்ல எஃபோர்ட் போட்டு பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் சீக்கிரமாகவே கற்றுக்க முடியும். ஸோ மினிமம் 3 மந்த்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா, எந்த இடத்துல நான் ப்ளேஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நான் இதையும் எப்படி சொல்கிறது, ஃபேக்காக எதையும் சொல்ல விரும்பல. உங்களுக்கு நான் உண்மையாகவே என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போய் ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, உங்கள் கூட நிறையவே எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்கில்ஸையும், அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த டெக்னிக்ஸையும் நீங்கள் கற்றுக்க முடியும். ஓகேவா? ஸோ அதுக்காக நான் உங்களை அந்த ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ எனக்கு கம்பெனிலாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாலும், உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் நான் வச்சுருக்கிறேன். ஓகேவா? ஸோ கவலையே படாதீங்க. இப்போ நான் எந்த கம்பெனியில் ப்ரோ போகிறது, வீடியோ எடிட்டிங்க்கு எந்த கம்பெனிக்கு ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரில அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நிறையவே யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் ஃபாலோ பண்ணக்கூடிய 3 சேனல்ஸில் இப்போ ரீசெண்டாக இந்த ஒரு 3 மந்த்ஸ் கேப்பில் மட்டும் இந்த 3 சேனல்ஸ்லேருந்துமே வீடியோ எடிட்டர்ஸை ஹையர் பண்ணாங்க. ஸோ தேநீர் இடைவேளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான யூடியூப் சேனல் இருக்குது. ஓகேவா? அதை சர்ச் பண்ணி பாருங்கள். அதுலேருந்து வீடியோ எடிட்டரை இப்போ ரீசெண்டாக ஹையர் பண்ணாங்க. அதே மாதிரி டெக் வாய்ஸர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு யூடியூப் சேனல் இருக்குது. அதுலேருந்தும் வீடியோ எடிட்டரை ஹையர் பண்ணாங்க. ஸோ அடுத்தது இன்னும் நிறையவே சேனல்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ டெக் பாஸ்லேருந்து கூட நிறைய வீடியோ எடிட்டர்ஸை ஹையர் பண்ணாங்க. தமிழ் டெக் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய பாப்புலரான யூடியூப் சேனல்ஸ் கூட வீடியோ எடிட்டரை ஹையர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அடுத்தடுத்து அவங்க வீடியோவை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஹையர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வீடியோ எடிட்டிங் கற்றுக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வேலை இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ எனக்கு சொந்தமாலாம் எப்படி சொல்கிறது, அடுத்தவங்ககிட்ட வேலை செய்ய பிடிக்கல, சொந்தமாக தான் நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கும் நான் ஒரு சின்ன ஐடியா வச்சுருக்கிறேன். என்ன அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒன்று பண்ணலாம். ஒரு வீடியோ ஆடோ அல்லது ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டோ க்ரியேட் பண்ணி அதை ஆடாக ரன் பண்ணுங்கள். அந்த மாதிரி என்ன மாதிரி ஆட் அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் கண்டென்ட்டுக்காக நாங்கள் வீடியோ எடிட் பண்ணி தரோம் அப்படிங்கிற மாதிரியான ஆடை நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு கண்டென்ட் க்ரியேட்டர் பார்க்குறாங்க, உங்களுடைய வீடியோஸ்லாம் அவங்களுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ சாட்டிஸ்ஃபைடு ஆகுது அப்படின்னா, உங்களை கண்டிப்பாக ஹையர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்காக 2 ஐடியா நான் கொடுத்துருக்கேன். இந்த 2ல் எதை வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுவும் இல்லாமல் இன்னொரு ஐடியாவும் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, இப்போ எந்த ஒரு யூடியூப் சேனல் ஆகட்டும், அவங்களுடைய கீழே மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. அல்லது எந்த ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜாக இருந்தாலும் மேக்ஸிமம் பிஸ்னஸ் பேஜ் அப்படின்னா அவங்க இமெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. அவங்க இமெயிலுக்கு உங்களுடைய ஒரு சாம்பிள் வீடியோவோ அல்லது நல்லா ஏதாவது ஒரு எடிட்டிங் பண்ண வீடியோவோ அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் உங்கள் கூட ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறேன், உங்களுடைய கண்டென்ட்ஸ் எனக்கு பிடிச்சிருக்குது, உங்கள் கூட ஒர்க் பண்ணால் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சாட் ஜிபிடியோ அல்லது பாட் ஏஐயோ வச்சு ஒரு இமெயிலை ரைட் பண்ணி அவங்களுக்கு அனுப்புங்க. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு அந்த இப்போ வேக்கன்சி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களை ஹையர் பண்ணி வச்சுக்குவாங்க அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ அவங்க ஹையர் பண்ணுற அளவுக்கு உங்களுடைய ஸ்கில்ஸ் கண்டிப்பாக அதிகமாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கான சேலரிக்கான ஸ்கில்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக உங்களை அந்த கம்பெனி அல்லது யூடியூப் சேனல் ஆகட்டும் உங்களை ஹையர் பண்ணி உங்களுக்கான அமௌண்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே இல்லை. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். ஒரு வீடியோ எடிட்டிங் பற்றின ஒரு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி இன்னும் கொஞ்சம் வீடியோ வேணும் அப்படின்னாலும், ஃப்ரீலான்சிங்கில் எப்படி வீடியோ எடிட்டர் ஆகுறது அப்படிங்கிறத பற்றின வீடியோ வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நம்ம கண்டிப்பாக போடுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு புது வியூவராக இருக்கிறீங்க அப்படின்னா, இப்போவே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.